இந்த வீடியோவில் கந்தசஷ்டி விரதத்தோட 4ஆம் நாள் விரதம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். கந்தசஷ்டி விரதத்தை வந்து 4ஆம் நாள் வந்து 7 விரதத்துக்கு வந்து நடுநாளாக வந்து அமையுது. முருகனோட அழகு மகிழ்ச்சியை தரும். மகிழ்ச்சி இருக்கும் இடத்தில் தான் முருகன் அனுபவம் இருக்கும். சஷ்டி காலத்தில் முருகனை அனுபவிப்பது ஒரு சுகந்த அனுபவமாகும். வழக்கம் போல காலையிலும் மாலையிலும் சஷ்டன தீபம் வந்து ஏற்றி வழிபட வேண்டும். 4ஆம் நாளான நா என்ற எழுத்தில் தீபம் வைக்க வேண்டும். முருகப்பெருமானுக்கு உங்களுக்கு முடிந்த எளிமையான நெய்வேத்தியம் வைக்கலாம். மலர் வாடாமல் இருந்தால் மாலையில் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இல்லாட்டி வந்து புது மலரை வந்து சாத்தி வந்து திரும்புகழ் பிராணம் வந்து செய்யலாம். வேலை இல்லை என்றால் சமுதாயத்தில் மதிப்பு இருக்காது. குற்ற உணர்வுக்கும் ஆளாக நேரிடும். மேலும் திருமணம், வீடு வாங்குதல் போன்ற அடிப்படை விஷயங்களும் தடைப்படும். வேலை தேடுவதில் பல சிரமங்களை சந்தித்து தன்னம்பிக்கையை இழக்கும் நிலையில் இருப்பவர்கள் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். வேலை வணங்குவதே வேலை என்ற வள்ளல் வாரியர் சுவாமி சொல்வது போல, கையில் வேலை வைத்திருக்கும் முருகனிடம் கெஞ்சி கேட்டால் அவர் நிச்சயம் ஒரு நல்ல வேலையை அமைத்து தருவார். அருணகிரிநாதர் புகழ் என்னென்னா வந்து வறுமையில் கஷ்டப்படும் நிலையிலிருந்து காப்பாற்றுமாறு முருகனை விண்ணப்பிக்கும் திருப்புகழ் பாடலை வந்து பாடலாம். வறுமையை போக்கி வருவாய் தருவாயாக காஞ்சி மகா பெரியவரால் பரிந்துரைக்கப்பட்ட 4 வரி பாடலும் வந்து இருக்குது. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒடியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த பாடலை வந்து அன்றாட நம்பிக்கையோடு பிரணயம் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து அரசாங்க வேலைக்கு வந்து சூரியனை வந்து அதிபதி. சூரியன் முருகனுக்கு ஒரு கண்ணாக இருக்கிறார். காலை 6 மணிக்குள் எழுந்து சூரியன் வரும்போது சூரிய நமஸ்காரம் செய்து சூரியனை வணங்கினால் நல்ல வேலை வந்து கிடைக்கும். முழு தேங்காய் உங்களுக்கு சௌகரியமான எண்ணிக்கையில், அதாவது 21, 11, 6, 5 வசதி இல்லாததற்கோ அல்லது கோயில் வசதியிலோ இருப்பவர்களுக்கு தானம் செய்யலாம். ஒரு தேங்காயை வாங்கி அதில் அரை மூடி தேங்காயை திருகி தேங்காய் சாதம் செய்து 2 பேருக்கு சாப்பிடவும் கொடுக்கலாம். இவ்வழிபாட்டில் செய்தால் அடுத்த சஷ்டி நீங்கள் வாங்கும் சம்பளத்தையே உங்கள் தானங்களை செய்யும் அளவுக்கு நல்ல வேலை தொழிலும் அமையும். இது வந்து 4ஆம் நாளோட சிறப்பு. நன்றி.